பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு அமெரிக்கால நடந்த ஒரு தமிழ் சங்க விழாக்கு போயிட்டு ஒரு பெண்ணோட சாதி பெயரை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்களா? ஆமா, நானும் பார்த்தேன். அதாவது போனது அமெரிக்கா, எதை சார்பா போனான்னா இவர் தமிழ் சார்ந்த ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாரு. ஆனா தனக்குள்ள இருக்கிற ஒரு சாதி வெறியங்க வந்து அங்கதான் காமிச்சுக்கிறாரு. நாங்க தமிழ் சார்ந்த பேச்சாளர் நான் இல்லைங்க, நான் ஒரு சாதி வெறியங்க அப்படின்னு போயிட்டு என்ன எதன் மூலமா கேட்டார தொடர்வாரு. அதான் தொடர் அவர் போன அந்த பட்டிமன்றத்துல அமெரிக்கா வாழ் தமிழர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சார்பா தமிழர்கள் சமைச்சு சாப்பிடறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும் போது சும்மா நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு விடாம சாப்பிடும் போது என்ன பண்ணிருக்காருன்னா இவ்வளவு நல்லா இருக்கே அப்படி சொல்லிருந்தா பரவாயில்ல, அப்படி சொல்லல, நீங்க எந்த ஆளுங்கன்னு கேட்டிருக்காரு. அது பார்த்தா ஏன் சாப்பிடுறது மூடி கேட்க வேண்டியது, அது நான் சாப்பிட்டு கேட்கறது, அது வந்து சாப்பிட்டு டேஸ்ட்ல கேட்டீங்களா? பொதுவா என்ன வச்சுக்கா, நீங்க என்ன ஊருங்க? காரைக்குடி. காரைக்குடி நீங்க எங்க? காரைக்குடி செட்டியாரா நீங்க? செட்டியாரா செட்டிநாடு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி வந்து வாதம் பண்ணியாடா. அப்படிதான் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து காரைக்குடின்னு சொல்லிட்டாங்க, அதை விடாம அப்ப நீங்க செட்டியாரா இவரே தான் கேட்டிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அப்ப நீங்க வந்து செட்டியார் தான் இருந்தாகணும். ஏன்னா செட்டியார் மட்டும்தான் நல்லவன், செட்டியார் மட்டும்தான் படிச்சு அமெரிக்கா வரைக்கும் போவான், அந்த மாதிரி புத்திசாலி கொண்டு வந்து அவன் மட்டும்தான், மற்ற ஜாதிகள்லாம் போக முடியாது. ஏன்னா மற்ற ஜாதிகாரன்னா செட்டியார் தானே அடிமை வச்சுக்கிறான், எப்படி போவாங்க? அப்போ வந்து செட்டியார் தானே அமெரிக்காவில் இருப்பான், அப்போ செட்டியார் ஆளுதான், அப்போ நானும் செட்டியார் தாமா நீயும் செட்டியாரம்மா அப்படியம்மா அப்படின்னு கேட்டு வாங்க போனாரு. அந்த அம்மா வந்து செருப்பை கழட்டி வச்சுருக்கு, நாய சாப்பிட்ட வரைக்கும் போயிடு, இந்த சாதெல்லாம் கேட்டா இங்க இருந்து இந்தியாவுக்கு போக முடியும்னு சொல்லி செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க ரொம்ப அமைதியாயிட்டு இருக்காங்க போல. ஏன்னா பக்கத்துல அவ்வளவு அமெரிக்கால ஆளுங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுதான் அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம ரொம்பவே ஒரு மன அழுத்தத்தோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் ஒருத்தங்கிட்ட மட்டும் கேட்கணும், எல்லாருடையும் வந்து கேட்டுட்டு இருக்கான். எப்படின்னா நீங்க நாளுங்கம்மா, நீங்க நாலு பரவாயில்லையே. அதாவது நம்ம ஆளுங்களும் பார்த்தா அழகா அமெரிக்கா வந்து சூப்பரா வந்து செட்டில் ஆகிட்டு இருக்கோம். சூப்பர்மா, நம்மளோட ஜாதி பரம்பரைலாம் தெரியுமா, அதெல்லாம் ஆண்ட பரம்பரைமா, அன்னைக்கு நம்ம ஆண்டோம், இன்னைக்கு நம்ம வந்து அமெரிக்காவில் வந்து ஆள்றோம்.